பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். Psalm 3 verses 2 and 3. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 3வது சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாங்கள் வாசிக்கும்போது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுக்கு அநேக எதிராளிகள் இருந்தார்கள். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அநேக எதிராளிகள் அவருக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த சங்கீதம் அவர் எழுதும்போது அவருக்கு எதிராளியாய் வந்தது யார் தெரியுமா பிரியமானவர்களே? சொந்த குமாரன், சொந்த மகன் அப்பாவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தர் நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது அது ரொம்ப கடினமாக இருக்கும். வெளியில் உள்ளவங்க நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது வேலை ஸ்தலங்களில் இல்லை ரோட்டில் அப்படிலாம் இருக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. சொந்த குடும்பம், அதுவும் சொந்த பிள்ளைங்க நம்மளுக்கு விரோதமாக எழும்புறதுன்றது எவ்வளோ ஒரு கடினம் இல்லையா? தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக கடினங்கள் வழியாய் அவர் கடந்து போயிருக்கிறார். இந்த சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் ஓன் சன், குமாரனாகிய அப்சலோம், அப்பா நல்லா உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே அவர் ராஜாவாகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு வருது. அதனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த அப்சலோம் அவனுக்கென்று சில ஆட்களை திரட்டி கொண்டு அவர் ராஜாவாகும்படி அந்த அரண்மனைக்கு நேராக அவன் வருகிறான். யுத்தத்துக்கு தான் வர்றான். அப்பாவோட யுத்தம் பண்ணி அந்த ராஜ்யத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வருகிறான். தேவன் தாவீதை ராஜாவாக வைத்திருக்கிறார். ராஜாவாகணும்னு சொல்லி தாவீது அவர் மனசில் கூட நினைக்கல. தேவனாகவே தாவீதை ராஜாவாக அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், சொந்த குமாரன் தாவீது ஒருவேளை ராஜாவானதுக்கு அப்புறமா பிறந்திருக்கலாம், இல்லை ராஜ்யத்தினுடைய அநேக காரியங்களை அவன் அறிந்திருக்கக்கூடும். அது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? ஒரு பிளான் பண்ணி அவன் வருகிறான். இது ராஜாவுக்கு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவனுடைய சொந்த குமாரனே உனக்கு எதிராக வருகிறான் அப்படின்றப்போ தாவீதுக்கு யுத்த பலன் இருந்துச்சு. அவரால் ஃபைட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எப்படி ஒரு தகப்பன் குமாரனோட ஃபைட் பண்ணுறது? எத்தனையோ எதிராளிகளோடு தாவீது யுத்தம் பண்ணியிருக்கிறார். இது மகனோட உள்ள யுத்தம். அவருக்கு அதை பண்ண விருப்பம் இல்லை. என் மகனோட என்னால் யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்தார் தெரியுமா பிரியமானவர்களே? அந்த அரண்மனையை விட்டு அவர் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். என் மகன் தானே, உனக்கு என்னப்பா வேணும்? அரண்மனை தானே வேணும், ராஜ்யம் தானே வேணும், இந்த சிங்காசனம் தானே வேணும், எடுத்துக்கோ, நான் வேணா வெளியில் போயிடுறேன்னு சொல்லி அவர் வெளியில் போகிறார். அந்த சிச்சுவேஷனை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அது ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. துக்கம் நிறைந்த ஒரு காரியம். தாவீது வெறுங்காலோடு, ஈவன் ஒரு ஸ்லிப்பர் கூட அவர் போடலை, அவர் வெறுங்காலோடு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அவர் கடந்து போனார் என்று நம்ம பார்க்குறோம். அங்கே அவரை கேலி பண்ணுகிறாங்க. அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு துக்கமும் நிந்தை, அவமானம், ஒரு தலை குனிவு அந்த இடத்துல ஏற்படுகிறது. யார் மூலம்? பிள்ளைகள் மூலம் தலை குனிவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது போகிறார். அந்த டைமில் பாடின சங்கீதம் தான் இந்த 3வது சங்கீதம். அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு மனசில் ஒரு சூழ்நிலை, என்ன வேதனை இருக்கும்ல. ஒரு மனதில் அவ்வளோ ஒரு வேதனையை சுமந்து கொண்டு அவர் கடந்து போகும்போது அவர் ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இதை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள் இல்லை? அவர் சொல்கிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே,
நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எல்லாம் அருமையான சங்கீதம் இல்லையா? ஒரு மகனால் துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்த்து நிற்க பலன் இருந்தோம், யுத்தத்திற்கு தேவையான எல்லா சக்தியும் அவருக்கு இருந்தோம், அவர் விட்டு கொடுத்து போகிறார். அவமானத்தை சகித்தார். அவமானத்தோடு தலை குனிந்தவராய் தலையை மூடிக்கொண்டு அவர் கடந்து போகிறார். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியும் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா என் கேடகம், நீங்கள் ஏன் மகிமைப்பா, நீர் என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எவ்வளோ விசுவாசமாக அறிக்கை பண்ணுறாருல. அவர் தலை குனிந்து தான் போகிறாரு. ஆனால் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை நம்பி போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு கேடகமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான்ப்பா என்னுடைய மகிமை எல்லாம், என் க்ளோரியே நீங்கள் தான் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஆர்மியுடைய பலத்தில் எனக்கு க்ளோரி இல்லைப்பா, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தோ ஸ்டாமினாவோ ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே கிடையாது, நீங்கள் தான்ப்பா என்னுடைய மகிமை, நீங்கள் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆண்டவர் தலையை உயர்த்தினாரா? தாவீதுடைய தலை உயர்த்தப்பட்டதா? கொஞ்ச நாட்களிலே நடந்ததில்லை. நமக்கெல்லாம் அந்த ஸ்டோரி தெரியும். தாவீது வெட்கத்தோடு போன தாவீதை கர்த்தர் மறுபடியும் கம்பீரத்தோடு அரியணையிலே கொண்டு வந்து அமர்த்தினார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். இன்றைக்கி ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையில் போய்கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய சத்துருக்கள் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாரும் என்னைய பார்த்து, இவனுக்கு தேவன் அடுத்தது ரட்சிப்பு கிடையாது, இவனுக்கு யார் உதவி செய்கிறா பார்க்கலாம், இவளுக்கு யார் உதவி செஞ்சிடறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? கர்த்தரை நம்புறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு மகிமையாக இருப்பார். கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவர். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஒருவேளை நிவமானம், நிந்தை, லட்சை அப்படிப்பட்ட பாதை வழியாய் கடந்து போகிற யாராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். தாவீதுக்கு ஆண்டவர் ரட்சித்தார். தாவீதினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதே தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களை ரட்சிப்பார். சங்கீதம் 3:2-3 தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?